இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இந்த மாரி எண்ணெய்லாம் வந்து கீழ கொட்டிடுச்சு அப்படின்னா, அத கிளீன் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. சம்டைம்ஸ் குழந்தைங்க வந்து தரையில எண்ணெய கொட்டிடுவாங்க. இல்ல நம்மளே கூட கை தவறி எண்ணெய வந்து கீழ போட்டுருவோம். ஸோ இந்த மாரி நேரங்கள்ல தரையில எண்ணெய் பட்டுருச்சு அப்படின்னா, நம்ம என்ன தான் கைய வச்சு எடுத்து ரிமூவ் பண்ணாலுமே, அந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போகவே போகாதுங்க. கொழ கொழன்னு இருக்கும். ஸோ இத வந்து ஈஸியா எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாரி உங்ககிட்ட கோதுமை மாவோ, மைதா மாவோ ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா, அந்த 2 மாவுல ஏதாச்சும் ஒரு மாவ எந்த பிளேஸ்ல உங்களுக்கு எண்ணெய் வந்து கொட்டியிருக்கோ, அதுக்கு மேல வந்து இந்த மாரி லைட்டா அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் கழிச்சு நீங்க இந்த இடத்த கிளீன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. நம்ம அப்ளை பண்ணியிருக்க அந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தரையில இருக்கக்கூடிய ஆயில் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தரையில வந்து கொஞ்சம் கூட ஆயில் இருக்கவே இருக்காது. நம்ம கை வச்சு கிளீன் பண்ணா கூட கையில வந்து எண்ணெய் ஒட்டவே ஒட்டாது. பாருங்க நான் கை வச்சு தான் கிளீன் பண்ணியிருக்கேன். ஸோ கையில வந்து எண்ணெய் ஒட்டவே ஒட்டலங்க. தரையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய் இல்லவே இல்ல. சுத்தமா கிளீன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாரி நம்ம ஈஸியா வந்து சட்டுன்னு நம்ம அந்த ஆயில் கரைய தரையிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாங்க. எவ்வளோ ஈஸியா இருந்துச்சுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க. தரையும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவ்வளோ கிளீனா இருக்குங்க.